ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6-2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். 6வது கணக்கு. 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான டயக்ராம் போடலாம் பாருங்கள். எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு கோபுரம் இருக்குது. அது எவ்வளோ? 15 மீட்டரில். இப்போது இங்கே ஒரு கோபுரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 மீட்டர். ஓகேவா? இதுக்கான பேர் வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி 30 டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால், அதாவது ஒரு மின்கம்பம் ஒன்று இருக்குது. அதிலிருந்து இதை தான் அந்த மின்கம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது இது ஏபி, இது சிடின்னு எடுத்துக்கிட்டோம். இதிலிருந்து பார்க்கும்போது 60 டிகிரி 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து அடியிலிருந்து இங்கே பாருங்கள், அடியிலிருந்து 60 டிகிரி, உச்சியிலிருந்து 30 டிகிரி. ஓகேவா? அப்போ இங்கிருந்து அடியிலிருந்து 60 டிகிரி. இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. அடுத்து இங்கே உச்சியிலிருந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 60 டிகிரி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, போட்டுட்டோம். இப்போ இதுக்கு பாருங்கள், இங்கே டிகிரி மார்க் பண்ணுறதுக்கு ஒரு லைன் நம்ம போடுறோம். ஓகேவா? ஒரு லைன் போடுறோம். அந்த லைனில் இப்போ போட்டாச்சு 30 டிகிரி அப்படின்னு. இப்போ போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கா? இப்போ இதில் இங்கே பிரிக்கிற ஒரு புள்ளியே இ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இபிங்கிற டிஸ்டன்ஸும் எக்ஸ் தான். இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடிங்கிற இதோட டிஸ்டன்ஸும் ஒய் தான். ஓகேவா? அதாவது இது மொத்தமாக சேர்த்து 15 மீட்டர். இங்கே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கேயும் எக்ஸ், இங்கே ஒய்னா இங்கே ஒய். ஓகேவா? இவ்வளோதான் டயக்ராம். அப்போ இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறத என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் எடுத்து எழுதுவோம். என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏபிங்கிறது ஒரு கோபுரம். கோபுரத்தின் உயரம் ஏபி என்க. அப்போது ஏபி ஈக்குவல் டு 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம்? சிடிங்கிறது மின்கம்பம். கம்பத்தின் உயரம் சிடி என்க. அது சிடி நம்மளுக்கு தெரியாது. சிடி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ இதை வரைஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா சிடி ஈக்குவல் டு எக்ஸ் தான், இபி ஈக்குவல் டு எக்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு ஒய் தான், இடி ஈக்குவல் டு ஒய் தான். ஓகேவா? இந்த இதில் பார்த்து இப்போ எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்க போகிறோம்? இந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்க போகிறோம். அதாவது 60 டிகிரிக்கான செங்கோண முக்கோணம். அப்போ எப்படி எழுதலாம்? செங்கோண முக்கோணம் ஏபிசி. ஓகேவா? ஏபிசியில் இங்கே வந்து பிக்கு தான் செங்கோணம், அதனால பி தான் நடுவில் எழுதியிருக்கோம். ஏபிசியில் கோணம். கோணம் எதுக்கு? சிக்கு. அப்போ சி தான் நடுவில் வரும். அப்போ எப்படி எழுதலாம்? ஏசிபி. ஏசிபி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. ஓகேவா? இப்போது என்ன டீட்டா எடுக்கலான்னு பாருங்கள். இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம். அப்போ என்ன டீட்டா தான்? டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் டீட்டாக்கு பதிலாக எத்தனை டிகிரி? 60 டிகிரின்னு கொடுக்குறோம். ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எவ்வளோ பாருங்கள். எதிர்பக்கம் ஏபி, அடுத்துள்ள பக்கம் பிசி.
ஏபி பை பிசி. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே ஏபிங்கிறது 15 மீட்டர்னு தெரியும். அப்போது tan 60 டிகிரி, tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன டேபிளில் √3 ஈக்குவல் டு ஏபிங்கிறது எவ்வளோ 15 மீட்டர். பிசிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம், அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒய் தானே வேணும். அப்போ ஒய் இந்த சைடு கொண்டு போயிட்டு √3 இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 15. இந்த √3 இங்கே இருக்கிறது இங்கே வகுத்தலில் வருமா, √3 அப்படின்னு வரும். இப்போ இந்த √3 கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக நான் எப்படி மாற்ற போகிறேன்னு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு 15ங்கிறத 3 வர மாதிரி போடணும். அப்போது 5 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். கீழே √3 அப்படியே இருக்குது. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், 5 பெருக்கல் 3ங்கிறத √3 இன்ட்டு √3 அப்படின்னு எழுதலாம், டிவைடட் பை √3. ஓகேவா. இப்போ ஏன் இப்படி பிரித்தோம் அப்படின்னா இந்த √3 கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 இருந்தால் தான் √3 இன்ட்டு √3ன்னு எழுத முடியும். அப்போ அதுக்கு வேண்டி 15ங்கிறத 3 15 அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இப்போ √3க்கு √3 கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 5 √3 மீட்டர். ஓகேவா, அவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர் போட்டிருக்கோம். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அதாவது ஒய் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா. அடுத்து இன்னொரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். அதாவது இதில் எப்படி வரும், செங்கோண முக்கோணம் ஏஇடியில் கோணம் இருக்கிறது டிக்கு. அப்போது ஏடிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்குவோமா. இப்போ பாருங்கள், செங்கோண முக்கோணம் ஏஇடியில் கோணம் ஏடிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இதுலேயும் tan θ தான். tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கமுக்கு இங்கே எவ்வளோ வரும், ஏஇ டிவைடட் பை அடுத்துள்ள பக்கமுங்கிறது இடியா. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்து எழுதியிருக்கோம். என்னென்னு எடுத்து எழுதியிருக்கோன்னு பாருங்கள். இதில் பிசிக்கு இங்கே பிசிக்கு ஒய்னா இடிக்கு ஒய் தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இங்கே வந்து ஏஇங்கிறது இங்கே என்ன இருக்குது, இதுவும் ஒன்றுன்னு பார்த்தோம். அதாவது இங்கே எக்ஸுன்னா இங்கேயும் எக்ஸு தான். அப்போ ஏஇங்கிறது மொத்தமாக 15. 15லேருந்து எக்ஸ் போச்சுன்னா என்ன எழுதலாம், ஏஇங்கிறத 15 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா. மொத்தமாக 15, அதிலிருந்து எக்ஸ் போயிருச்சுன்னா மிச்சம் இருக்கிறது தான் ஏஇ. அப்போ 15 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இடிக்கு பதிலாக இங்கே இடிங்கிறது இங்கே ஒய்ங்கிறனால இங்கே ஒய்ன்னு எழுத போகிறோம். இதில் எழுதலாம் பாருங்கள், tan 30 டிகிரினா tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√3 ஈக்குவல் டு ஏஇக்கு எப்படி எழுதலான்னு பார்த்தோம், 15 மைனஸ் எக்ஸ், இடிங்கிறது ஒய். ஓகேவா. அடுத்து 1/√3 நம்மளுக்கு என்ன வேணும், இதில் எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஒய்ங்கிறத இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒய்யோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஒய்ங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், 5√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 × 5√3ன்னு வரும். அப்போது 5√3 ஈக்குவல் டு இந்த √3 இந்த சைடு வந்துடும். அப்போ 15 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2க்கும் சேர்த்து √3 பெருக்கணும். ஓகேவா. இப்போது 5√3ங்கிறது இங்கே அப்படியே இருக்குது. இங்கே உள்ளே கொண்டு வந்து பெருக்கணும் அப்படின்னா 15 × √3 15√3 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு √3 √3x இப்படி வருமா. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஆனால் எக்ஸுங்கிறது ப்ளஸில் வேணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே மைனஸில் இருக்குது. அப்போது எக்ஸை ப்ளஸில் கொண்டு வரணும்னா எக்ஸை இந்த சைட் கொண்டு வரணும், இந்த நம்பர் இந்த சைட் கொண்டு வந்துட போகிறோம். ஓகேவா. அப்போ எக்ஸை இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் √3xன்னு வருமா, √3x. இப்போது எக்ஸுங்கிறது ப்ளஸில் வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கிற நம்பரை இந்த சைட் கொண்டு போயிடலாம். கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே 15√3, இங்கே ப்ளஸ் 5√3ங்கிறது மைனஸ் 5√3ன்னு வரும். அடுத்து √3x. இப்போ இதிலிருந்து பாருங்கள், 15√3லேருந்து 5√3 போயிடுச்சுன்னா 10√3. அடுத்து நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10√3. இங்கே பெருக்கல் இருக்கிறது இங்கே வகுத்தலில் வரும்.
இப்போ √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். எடுத்துக்கிட்டது என்ன? எக்ஸுங்கிறது மின்கம்பத்தின் உயரம். அதனால் மின்கம்பத்தின் உயரம் என்னது? சிடி. சிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். அதாவது மின்கம்பத்தின் உயரம் 10 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.